இப்போ தொழில் அமெரிக்காவில் இப்போ டொனால்டு ட்ரம்ப்ங்கிறவன் இந்தியாவிலேருந்து வரக்கூடிய பொருளுக்கெல்லாம் 50% டாக்ஸ் போட்டான். அதுக்கு பேர் டாரிஃப். வெளிநாட்டுக்காரன் போட்டால் பொருளுக்கு மேலே போட்டால் அதுக்கு பேர் டாரிஃப். நம்ம கவர்மெண்டே போட்டால் அதுக்கு பேர் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி அல்லது வருமான வரி டாக்ஸ் போட்டு காரியத்தை கெடுப்பானுங்க. இப்போ வெளிநாட்டுக்காரன் போட்டான்னா இறக்குமதிக்கு போட்டால் அதுக்கு பேர் டாரிஃப். இப்போ ஏற்றுமதி பண்ணதுக்கு பண்ணலாம், ஆனால் நம்ம பொருளுக்கு அங்கே பயங்கரமான வேலை வாங்க மாட்டான். அப்போ என்ன பண்ணணும்? நம்ம பொருளுடைய மதிப்பை கூட்டணும். அவன் 50 500% போட்டாலும் நம்ம பொருள் தான், திருப்பூர் பொருள் தான் வாங்கணுங்கிற முறையில் திருப்பூர் பொருளுக்கு தரம் கூட்டணும். இல்லை இன்னும் நம்ம சீப்பாக தயார் பண்ணணும். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். தமிழ்நாட்டுக்காரன் பூரா எவ்வளோ வேலை பார்க்க மாட்டான் பொருளுக்கு. இப்போ எல்லாம் பீகார் ஒடிசா அங்கேருந்து வரான் தான் வேலை பார்க்குறான். நம்மளால சோம்பேறி ஆயிட்டான். சோம்பேறி வேலை செய்யறதுக்கு மனம் விருப்பம் இல்லை. அந்த வெள்ளக்கார அந்த அம்மா சொல்லுது, நம்ம இந்த ஊரில் உள்ள மக்கள்கிட்ட போய் லேடிஸ்கிட்ட போய் ஏதாவது பேச போனோம்னு வச்சுக்கோங்க, 5 நிமிஷம் தான் கூட பார்க்க மாட்டான். 5 நிமிஷம் கூட அவங்க கவனம் செலுத்த மாட்டாங்க. அதுக்குள்ள அந்த பக்கம் நாய் போச்சுன்னு வச்சுக்கோங்க, நாயை பார்ப்பாங்க. ஆஹா நாய் ஊரு. அந்த நாயை 4 பேர் துரத்திட்டு போவாங்க. அந்த அம்மா சொல்லுது, நம்ம நாட்டு பெண்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்து 5 விஷயம் தான் முக்கியமாக பார்ப்பாங்களாம். ஒன்று புருஷன் எங்கே வரான், எங்கே போகிறான், எப்போ அடிக்க போகிறானோ கொல்ல போகிறானோ, அப்போ 2 பிள்ளைகளை பற்றிய கவலை, 3 சமையல் கறி சாப்பாடு ஆகிட்டு இருக்குங்கள அது, 4வது நகை என்னைக்கு நகை வாங்க போகிறீங்க, 5வது முக்கியம் பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, அங்கே என்ன பிரச்சனை, அங்கே என்ன சண்டை. இந்த 5 கவலை தானா? தமிழ் படிக்க வேண்டும், ஆங்கிலம் படிக்க வேண்டும், புவியியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், மனித வரலாறை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், அறிவியல் கணிதம், எந்த கவலையும் கிடையாது. இப்போ ஒரு கவலை வந்திருக்கு எல்லாருக்கும், சினிமா. என்ன சினிமா வரப்போகுது, அதில் யாரு புருஷன் யாரு கொண்டாட்டி, அதில் என்ன கதை, அதுதான் பொழுதுபோக்கு மனிதர்கள். அது உங்களை மாதிரி இந்த பொழுதுபோக்கு மனிதர்கள் தான் பாரதியார் சொன்னாரு, வேடிக்கை மனிதர்கள், ஜோக்கர். பிள்ளைகளே நம்ம ஜோக்கரா இருக்கக்கூடாது, ஹீரோவா இருக்கணும். சொன்ன மாதிரி மிகப்பெரிய பிரச்சனை இன்னைக்கு வருமானம் குறைவு. ஒண்ணு தெரியுமா? இந்தியாவில் எத்தனை பேர் இன்கம் டாக்ஸ் கட்டுறான்? இந்தியா நாடு தான் உலகத்திலே நிறைய மக்கள், 150 கோடி மக்கள் இருக்கும் நாடு, சுதந்திரமான நாடு, குடியரசு நாடு, எல்லாம் ஒண்ணுதான். இந்த 100 பேர்ல எத்தனை பேர் இன்கம் டாக்ஸ் கட்டுறான்னு நினைக்கிறீங்க? அதாவது ஓரளவுக்கு வருமானம் வரக்கூடியது 100 பேரில் எத்தனை பேர்? சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி நாடுகளில் 98% பேர் கட்டுறான் இன்கம் டாக்ஸ். நம்ம நாட்டில் ஒரே அளவு தான் கட்டுறோம். கரெக்ட் சார், 1%. அவ்வளவுதான். ஆனா கட்டுறோம், பெரிய பணக்காரனா இருக்கிறான். 80 தெரிஞ்சுக்குங்க, இந்தியாவில் 1% மக்கள் தான் உண்மையான பணக்காரன். 9% மக்கள் நடுத்தர வர்க்கத்தினர், 10% மக்கள் சாதாரணமான மக்கள், ஏழைகள், 80% மக்கள் பரம ஏழைகள். இதுதான். இந்த சூழ்நிலையை நாம் மாற்றணும்னா ஒரே வழிதான், தரமான கல்வி, தொழில் நுட்பம், மனப்பான்மை மாற்றம். வேடிக்கை மனிதர்களாக இல்லாமல் ரொம்ப சீரியஸான மனிதனாக இருக்கணும். கல்வி கற்கும் ஆர்வமுள்ள மனிதனாக இருக்கணும். உடல் வலிமை உள்ள மனிதனாக இருக்க வேண்டும். மன தைரியம் உள்ள மனிதனாக இருக்க வேண்டும். பிசினஸ் பண்றதுலேயே ரிஸ்க் டேக்கிங், அதுக்கு பேர். போட்ட பணம் சுத்தமாக காலி ஆயிடும், அப்போ கூட பரவாயில்லை. இப்போ பெரிய தொழிலதிபர் இருக்காரு, அருண் ஐஸ்கிரீம், 25,000 கோடி ரூபா கம்பெனி. அவர் ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு. நான் சின்ன பையனா இருக்கும்போது ஐஸ்கிரீம் கம்பெனி ஆரம்பித்தேன், அப்படி வளர்ந்து வந்தது. 4 முறை இந்த கம்பெனி பேங்க்ரப்ட் ஆகிடுச்சு. பேங்க்ரப்ட்னா திவால். அதுலேருந்து எதுக்கு வந்திருக்கிறேன்? ரிஸ்க். ஓகே, வேற என்ன பிரச்சனை? நாட்டுடைய, உங்க வீட்டு பிரச்சனை விடுவோம், நம்ம நாட்டுடைய பிரச்சனை என்ன சொல்லுங்க. நிறைய பிரச்சனை இருக்கு. எஸ், சுதந்திரம் தான். நாளன்னைக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்கு, நம்ம தான் உலகத்துல சூப்பர் பவர் அப்படின்னு சொன்னா நான் போய் பேசிட்டு போறேன்னு அர்த்தம். என்ன சூழ்நிலை, என்ன பிரச்சனை, உண்மை எது? வறுமை, பாவர்ட்டி, பிக்கெஸ்ட் ப்ராப்ளம். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம், திருப்பூர் மக்களை பார்த்து, தமிழ்நாட்டு மக்களை பார்த்து பரவாயில்ல நம்ம நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா இந்திய நாடு பெரிய நாடு. இந்திய நாட்டில் பிறக்கும் 3 குழந்தைகளில் 1 குழந்தைக்கு உடல் வளர்ச்சியே இல்லை அப்படின்னு ஆய்வு அறிக்கை சொல்லுது. சாப்பாடு கிடையாது, 3 குழந்தைகள்.
தமிழ்நாட்டிலே இருக்காங்க. தமிழ்நாட்டிலே இருக்காங்க. இந்தியாவில் 30% மக்கள் குடும்பங்களுக்கு ஒரு நாள் வருமானம் $1. 100 ரூபாய்க்கு கம்மியான வருமானம் வருகிறது குடும்பங்களுக்கு. எப்படி அவங்க வாழ முடியும்? ஏழை. இந்த ஏழ்மை தன்மையை போக்க வேண்டியது யாரு? நீங்கள தான் பண்ணணும். எங்க மேல எல்லாம் முடிஞ்சு போச்சு. வயசானவங்களால பண்ண முடியாது. ஓகே, நீங்க தான் சீனாக்காரனோட சண்டை போடணும்னா நீங்க அறிவார்ந்த மக்களாக மாற வேண்டும். உலகத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மனித வரலாறை பற்றி தெரிஞ்சிருக்கணும். புவியியல், பூமியில் எங்கெல்லாம் ஊர் இருக்கு, எங்கெல்லாம் நாடு இருக்கு, எங்கெல்லாம் மக்கள் இருக்கிறார்கள், அப்படி எப்படி வாழுகிறார்கள், நீங்க நிறைய வாசிக்க வேண்டும். மாணவர்களே, நீங்க தயவு செஞ்சு ஒரு நாள் 1 மணி நேரம் செய்தித்தாள் படிக்கணும். நியூஸ் பேப்பர், ஒரு ஆங்கில பேப்பர், ஒரு தமிழ் பேப்பர் படித்தால்தான் நீங்கள் உலக பிரஜையாக மாற முடியும், உலக குடிமகனாக மாற முடியும். அப்பா சம்பாதிச்ச பாதி சொத்து உங்களுக்கு தான் நம்ம செலவு பண்றாரு படிக்கிறதுக்கு. உனக்கு ஷூ வாங்குறதுக்கு, உனக்கு துணி தைக்கிறதுக்கு, நீ கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நிலைமை மாறி போச்சு. ஸோ சுதந்திரம் என்பது பெரியது. சுருக்கமா சொல்லுங்க பார்ப்போம். வாட் இஸ் ஃப்ரீடம்? சுதந்திரம்னா என்னங்க? சுதந்திரம் ரொம்ப பெரியது. சாப்பாடோட பெரியது, வருமானத்தோட பெரியது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க சைக்காலஜில, தெரியுமா? சைக்காலஜில ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய கூடுங்க, இந்த கூட்டக்குள்ள ஒரு மனித குரங்கு, அந்த குரங்குக்கு 1 வாரம் சாப்பாடு கொடுக்கல. இந்த பக்கம் ஒரு ஓட்டை, ஒரு ஓப்பனிங் ஜன்னல், இந்த பக்கம் ஒரு ஜன்னல். 7 நாள் பசி. என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே நேரத்துல 2 ஜன்னல் திறப்பாங்க. ஓகே, அதுல ஒரு ஜன்னல்ல வந்து ஒரு வாழைப்பழத்தை காட்டுவாங்க. இன்னொரு பக்கம் இல்ல, ஒரு பக்கம் வாழைப்பழத்தை காட்டுவாங்க, ஜன்னல் இருக்காது. ஒரு சைடுல வாழைப்பழத்தை காட்டுவாங்க, இன்னொரு பக்கத்துல ஜன்னலை திறப்பாங்க. சரி, 7 நாள் சாப்பிடாத ஒரு குரங்கு, ஒரு வாழைப்பழம் வருது, ஒரு ஜன்னலை திறக்குது. அது என்ன பண்ணும்? நம்ம என்ன நினைப்போம்? அது வாழைப்பழத்தை தான் சாப்பிடுமா? ஜன்னலை திறந்து எப்படி இருக்கு வெளியே, ஊர் எப்படி இருக்கு, மற்றவங்களா எப்படி இருக்காங்க எட்டி பார்க்கலாம். மனித பண்பு அந்த மாதிரி தான். மனிதர்கள், நான் வந்து தமிழ்நாடு காவல்துறை மட்டும் இல்லை, சிறைத்துறையிலே வேலை பார்த்துருக்கேன். சிறைத்துறை தலைவர். சிறையில் எல்லாமே கிடைக்கும். சாப்பாடு கிடைக்கும், துணிமணி கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஒன்று மட்டும் கிடைக்காது. நீங்க சூரியனை பார்க்க முடியாது, நட்சத்திரங்களை பார்க்க முடியாது, சந்திரனை பார்க்க முடியாது, வானத்தை பார்க்க முடியாது. சுதந்திரம் என்ன நியூஸ்ங்கிறது தெரிஞ்சுக்க முடியாது. இதெல்லாம் கூட வச்சிருக்கிறாங்க, நியூஸ்ல கொடுக்குறாங்க. உங்க அப்பா அம்மாவோட உடனே பேச முடியாது. சுதந்திரம் ரொம்ப பெரியது, மிகப்பெரியது. கல்வி மிகப்பெரியது, செல்வம் மிகப்பெரியது. சுதந்திரம் அதை விட பெரியது. சுதந்திரம் அதை நீங்க புரிஞ்சுக்கணும். இவ்வளவு சுதந்திரம் எனக்கு, நான் என்ன வேணாலும் படிக்கலாம், எந்த கல்லூரியில் வேணாலும் படிக்கலாம். இன்னைக்கு நிறைய வசதி வாய்ப்பு இருக்கு. சுதந்திரம் என்றால் என்ன சொல்லுங்க. இது ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி கேர்ள்ஸ். எங்க அம்மாலாம் 7ஆம் கிளாஸ் தான் படிச்சாங்க. அடுத்த நாளே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசை, டீச்சர் ஆகணும்னு ஆசை. கடைசி வரைக்கும் நிறைவேறவே இல்லை. இன்னைக்கு பிள்ளைகளெல்லாம் படிக்க வைக்கிறாங்க. என்னம்மா அப்படியே சூழ்நிலை பெண்களுக்கு இருக்கும்போது யோசிச்சு பாருங்களேன். எஸ், அந்த மாதிரி நிலைமை இருந்துருக்கு. சொல்லுங்க. வாட் இஸ் ஃப்ரீடம்? ஃப்ரீடம்னா, நான் கிளாஸ் ரூம் போக மாட்டேன் சார், நான் மொபைல் போனை பார்த்துட்டே தோண்டிட்டே இருப்பேன் சார், அதான் ஃப்ரீடம் சார். நான் நினைச்சதை செய்வேன். எக்ஸாக்ட்லி, நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யணும். நான் பிடிச்சது மட்டும் தான் செய்யணுமா? எது சரியோ அதை செய்யணும். சரி, நான் மொபைல் போனை பார்த்துட்டே இருப்பேன் சார், அதான் எனக்கு பிடிச்சிருக்கு சார், அதான் எனக்கு ஃப்ரீடம் சார் அப்படின்னா அது ஃப்ரீடம் இல்லை, அது அடிமைத்தனம். நீங்க ஒரு மொபைல் போனுக்கு அடிமையாகி விட்டீர்கள். கதை பேசுறது பிள்ளைகிட்ட, வாத்தியார் கிளாஸ் எடுத்துட்டு இருப்பாரு, இவன் அவனுக்குள்ள பேசிட்டே இருப்பான். இது ஒரு அடிமைத்தனம். ஸ்லேவரி. சில பிள்ளைங்க பார்த்தா சாப்பிட்டே இருக்கும். சாப்பாட்டுக்கு அடிமை, பார்த்தாலே தெரியும். சாப்பாட்டுக்கு அடிமை, தப்பா நினைக்காதீங்க எல்லாரும். சோ சிலருக்கு வந்து சினிமா பைத்தியம். ஒரு சினிமா 5 வாரம் 10 வாரம் பார்த்தேன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? அது பைத்தியம். அது வந்து ஃப்ரீடம் சொல்ல முடியாது. அந்த ஒரு மொபைல் போனுக்கோ, இல்ல கம்ப்யூட்டர் கேம்ஸுக்கோ, இல்ல வீடியோ கேம்ஸுக்கோ, இல்ல இன்ஸ்டாகிராமுக்கோ நான் அடிமையாகி விட்டேன். அது ஒரு மனநோய். அது ஃப்ரீடம் சொல்ல முடியாது. அதுல இருந்து என்னைக்கு நீ வெளியே வர்றியோ, உங்க மனசுக்கு தெரியும் இது சரியில்லை, நம்ம பண்றது சரியில்லை, எப்ப பார்த்தாலும் மொபைல் போன்ல தான் இருக்கிறோம், தப்பு,
நம்ம புத்தியும் கெட்டு போயிடும், நேரம் கெட்டு போயிடும், ஒன்றும் படிக்க முடியாது, நான் காலப்போக்கில் வேலையும் கிடைக்காது, நம்ம சிரமப்பட்டுருவோம்னு தெரியும். அதிலிருந்து வெளியே வருவது தான் ஃப்ரீடம். அதாவது நமக்கு எக்கனாமிக் ஃப்ரீடம். நாளைக்கு ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உங்களுக்கு உண்மையான சுதந்திரம் வர வேண்டும் என்றால் உங்களுக்கு மாதம் வருமானம் வர வேண்டும்.